ஹைடா பாய்ஸ், ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன, நாஸ்டாக்னா என்ன, சிஎம்இ டேட்டானா என்ன, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நாஸ்டாக் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஃபியூச்சர்ஸில் எப்படி அக்கௌண்ட் வாங்குறது, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. A future is simply a contract and agreement to buy or sell something at a fixed price on a future date. அந்த something எதுவாக வேணா இருக்கலாம், such as gold, index and commodities. For example, நீங்கள் நாஸ்டாகை 24,000ல பை பண்ணி 24,250ல செல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா you can buy a future contract at 24,000. இப்போ அது ஃபியூச்சரில் மேலே போச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. சப்போஸ் அது ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் ரியலாக பை பண்ணல, நீங்கள் ஒரு டைரக்ஷனில் போகன்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் தான் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் ட்ரேடிங். இதில் நம்ம பண்ண போகிறது யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், S&P 500 அண்ட் டவ் ஜோன்ஸ். இப்போ நம்ம நாஸ்டாக்கை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதில் ரெண்டு இருக்குது, ஈமினி நாஸ்டாக், மைக்ரோ ஈமினி நாஸ்டாக். ஈமினி நாஸ்டாக்னா NQ, மைக்ரோ ஈமினி நாஸ்டாக் அப்படின்னா MNQ. சேம் சினாரியோ தான் ESN YMக்கும். அண்ட் தென் இதில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், ஒரு பாயிண்ட்னா என்ன, டிக்குனா என்ன, கான்ட்ராக்ட்னா என்னன்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிக்னா என்னன்றதை பார்க்கலாம். இப்போது NQ மூவ் ஆகிறது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 24,500லேருந்து 24,501க்கு போச்சு அப்படின்னா அந்த 24,500லேருந்து 24,501க்கு 4 டிக் இருக்குது. அதாவது 0.25, 0.50, 0.75 அண்ட் தென் 1. ஸோ இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா 24,500.00 to 24,500.25 and 24,500.50 and 24,500.75 and lastly 24,501, which is 25, 50, 75 and 1. ஒரு பாயிண்ட்டுக்கு நடுவில் 4 டிக் இருக்குது. இந்த 0.25, 0.25, 0.25, 0.25 தான் ஒரு பாயிண்ட்டு. அதாவது 4 டிக்கு சேர்ந்தது ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஹேண்டிலும் சேம் தான். நீங்கள் பாயிண்ட்னும் சொல்லிக்கலாம், ஹேண்டில்னும் சொல்லிக்கலாம். இப்போ 24,500 to 24,501க்கு போச்சுன்னா அது ஒரு ஹேண்டில் ஆர்எல்ஸ் அது ஒரு பாயிண்ட், எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ ஒரு NQவில் ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா $20. அதில் 10/1 தான் மைக்ரோ, விச் இஸ் $2. ஸோ மினிக்கும் மைக்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஸ் ஈக்குவல் டு 1 மினி. அதாவது நீங்கள் ஒரு மினிக்கு கீழே நீங்கள் போனோம் அப்படின்னா 10 மைக்ரோஸ் போடணும். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 மினி போகலாம். ஸோ நீங்கள் அதுக்கு கீழே ட்ரேட் பண்ணணுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மைக்ரோஸ் போகலாம். தென் இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோன்றது பார்த்தீங்க அப்படின்னா ICT கான்செப்ட்ஸ் தான். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் அக்கௌண்ட்னா என்னென்னு தெரியும், அது எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ எதை வச்சு ட்ரேட் பண்ணோன்னா ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ். இங்கே நாங்கள் ICT யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபுளாக இருக்கீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், SMCயாக இருக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், பேட்டர்னாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். நாங்கள் இங்கே ICT சூஸ் பண்ணுறோம். அண்ட் ICT பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. இது எதில் போய் ட்ரேட் பண்ணுன்றது ஒரு டவுட் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம ப்ராப் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டட் ப்ராப் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் ஸ்டெப், ஏபெக்ஸ், மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ், லூசிட், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூசிட் அண்ட் டாப் ஸ்டெப். இதில் நீங்கள் ஆர்கா 69 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40% ஆஃப் வரும். அப்படியே எனக்கு ஒரு 5 10 இது வரும். அண்ட் இதில் மேஜராக 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ எப்படி நம்ம 4Xக்கு மெட்டா ட்ரேடர் இருக்கோ அதே மாதிரி இதில் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நிஞ்சா ட்ரேடர், செகண்ட் ஒன் ட்ரேடர்வேட், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எக்ஸ். இந்த 3 பிளாட்ஃபார்மில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரேடர்வேட் அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் பெஸ்ட்டு. நீங்கள் ட்ரேடர்வேட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ், ப்ராஜெக்ட் எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாப் ஸ்டெப், லூசிட், ட்ரேடிஃபை ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ CFDக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போது CFDயில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே புரோக்கர் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு கோல்டு, அதாவது XAU USDன்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மல்டிபிள் புரோக்கர்ஸ் இருக்கும். ஓகேவா, இதுதான் CFDயில் ஒரு ப்ராப்ளம். ஒரு புரோக்கரும் ஒரு ஸ்ப்ரெட் வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்லிப்பேஜ் வச்சுருப்பாங்க, அவங்களால மேனிபுலேட் பண்ண முடியும். பட் ஆனால் ஃபியூச்சர்ஸில் அப்படி கிடையாது. சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு CMEக்குள்ளே தான் போகும். ஸோ இதில் ஒரே ஒரு புரோக்கர் தான். நீங்கள் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாஸ்டாக்னு டைப் பண்ணிங்கன்னா CMEயில் ஒரே ஒரு சார்ட் மட்டும்தான் வரும்.
அதுதான் வேர்ல்டில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த தேர்ட் பார்ட்டி அண்ட் தென் மேனிப்புலேஷன் எதுவுமே நடக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட், உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். இதுலேயுமே கமிஷன் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் எந்த பயமே இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் தி பேசிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, நாஸ்டாக்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, ஒரு கான்ட்ராக்ட்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணணுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ திஸ் ஆர் தி பேசிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஐசிடினா என்ன, அதை எப்படி ஃப்யூச்சரில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, நாஸ்டாக் எப்படி நம்ம ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறது, அண்ட் தென் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்போட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்யூச்சர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சிஎஃப்டிஸ் விட. அது ஏன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். பைடா பாய்ஸ்.